நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாமே நார்மலாக நடக்கிற இந்த பாலிடிக்ஸ்னால யாராலுமே ஸ்போர்ட்ஸில் மேலே போக முடியல. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தனால வெளியே போக முடியலன்றதுக்கான ரீசன் என்னவோ அது அப்படியே படமாக காட்டியிருக்காங்க ப்ரோ. சூப்பராக பண்ணியிருந்தாரு ப்ரோ. அவர் ஃபஸ்ட்டு படம் சொன்னார்ல, நான் ஃபஸ்ட்டு நடித்த படமாக நினச்சி பாருங்கன்ட்டு. உண்மையாக அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் லைஃப்பில் என்ன பாலிடிக்ஸ்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே சொல்லியிருக்காரு. படத்தில் நிறைய கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களே எப்படி மெயின் கேரக்டரே அப்பா கேரக்டர் தான் ப்ரோ. அவர் நினச்சது அவங்க பையன் லைஃப் எப்படின்னா இருக்கலாம். கடைசி வரைக்கும் அவர் துணையாக இருந்தவங்க அப்பா தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ஸ்போர்ட்ஸ் மேனை உருவாக்க தான் ஃபேமிலியும் அவனை சுற்றி இருக்க நல்லவங்க மட்டும் தான். அதுதான் ப்ரோ படமே. கபடி விளையாட்டில் வந்து அரசியல் பூத்து மாதிரி மாறி ஸ்போர்ட்ஸில் என்னென்ன பாலிடிக்ஸ் நடக்குது எல்லாமே நடக்கும் ப்ரோ. நான் ஸ்போர்ட்ஸ் மேனோட ஸ்ட்ரகிள் என்னன்றது இந்த படத்தில் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? சூப்பராக எல்லாரும் ஃபேமிலியாக பாருங்க. உங்கள் வீட்டில் நாளைக்கு இன்னும் ஸ்போர்ட்ஸ் மேன் உருவாகனா இந்த படத்தை வந்து சூப்பராக போடுறாங்க. மியூசிக் பாட்டு ஒரு பாட்டும் நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு ஏற்ற படமா இது? எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம் ப்ரோ. ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக நம்ம வீட்டில் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் மேன் உருவாகிறானா அவன் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. நல்லா இருக்கு.